ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஈக்வாலிட்டி கான்செப்டை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 2 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூவோட வேல்யூ லெஸ் தேன் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ஓட வேல்யூ லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரி, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுமோ அதை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி ஃபார்மேட்டில் எழுதுவோம், கரெக்டாக? அதாவது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பேசிக்காகவே நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ஓட வேல்யூ லெஸ் தேன் 1 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே +1 இருந்துச்சுன்னா இந்த சைடில் -1 வரும். ஸோ -1 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் 1 அப்படின்னு வரும். புரியுதா? இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த மாடுலஸ் எடுக்கும் போது எனக்கு இங்கே +1 இருக்குன்னா இந்த சைடில் -1 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் 1 வரும். இப்போ இந்த -2க்கு பதிலாக நம்ம வெறும் எக்ஸ் அப்படின்றது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், -2 கேன்சல் பண்ணோம்னா +2 +2 +2 அப்படின்னு போடணும். -1 +2ஓட வேல்யூ 1 லெஸ் தென் -2 +2 கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 1 +2ஓட வேல்யூ 3. இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்இக்வாலிட்டி கிடச்சிருக்கு, ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, ஏற்கனவே எக்ஸ் மைனஸ் 2ஓட வேல்யூ எனக்கு தெரியும். இப்போ எக்ஸ் பிளஸ் 2ஓட வேல்யூ தான் எனக்கு தேவை. நான் இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எக்ஸ் பிளஸ் 2 வேணும்னா என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் +2 +2 +2 அப்படின்றத சேர்க்கணும். அப்போ 1 + 2ஓட வேல்யூ 3 லெஸ் தென் எக்ஸ் பிளஸ் 2 லெஸ் தென் 3 + 2ஓட வேல்யூ 5ன்னு மாறும். இப்போ நீங்க இந்த வேல்யூவை இப்படி சேஞ்ச் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற வேல்யூவை இப்படி சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு பேசிக்கா என்ன ஆகுது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 லெஸ் தென் 5 அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கும், ஓகேவா? இட்ஸ் லைக் நமக்கு அந்த லெஸ் தென் ஈக்குவாலிட்டி தானே வேணும், ஓகே? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 லெஸ் தென் 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ வரும், கரெக்டா? அப்போ எக்ஸ் மைனஸ் 2ஓட மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் 1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 லெஸ் தென் 5. ஸோ 1 × 5ங்கிறது 5ன்னு வரும், ஓகேவா? அதனால மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் லெஸ் தென் 5. இதுதான் நம்ம வந்துட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட்னா, நம்ம இதை பிரித்து எழுதிட்டு கொஸ்டினை கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அதுல இருந்து நம்ம எக்ஸ் பிளஸ் 2 எடுத்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான், ஓகேவா? இப்போ இதே மாதிரி பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணணும்னா என்ன பண்றது, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 லெஸ் தென் 1/10 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் தட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் லெஸ் தென் 0.51 சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா -6 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 2 × 3 அப்படின்னு வந்திருக்கும், ஓகேவா? இங்க பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ் வரும். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 3 × எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு, ஓகே? எக்ஸ் மைனஸ் 3 × எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நமக்கு ஏற்கனவே எக்ஸ் மைனஸ் 3ஓட வேல்யூ இருக்கு. நம்ம எக்ஸ் பிளஸ் 2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ல இருக்கிற இந்த வேல்யூ எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் 2 எடுத்துட்டு வந்துடலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் லெஸ் தென் 1/10 அப்படின்னு வரும். இதை எழுதும்போது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னு சொன்னேன். இந்த இடத்துல +1/2 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல -1/10 அப்படின்னு போடலாம்னு சொன்னேன்னா, ஸோ -1/10 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 3 லெஸ் தென் 1/10 ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போடும்போது நம்ம மாடுலஸ் போடக்கூடாது, ஓகேவா? -1/10 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 3 லெஸ் தென் 1/10 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் 2ஓட வேல்யூ வேணும். ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், +5 பண்ணிக்கிறேன். +5 பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், -3 + 2ஓட -3 + 5ஓட வேல்யூ என்ன ஆகும், +2ன்னு வந்துருமா? அதனால இங்கே +5. அங்கே மட்டும் பண்ண முடியாதுல்ல, அதனால இங்கேயும் +5 இங்கேயும் +5 பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல -1/10 + 5 இந்த இடத்துல 1/10 + 5 வரும். இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -1 + 5 10s ஆல் 50/10 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 49/10. அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 + 50/10ஓட வேல்யூ 51/10 வரும், ஓகேவா? இப்போ நம்ம இந்த லெஸ் தேன் ஈக்குவாலிட்டியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் பிளஸ் 2 லெஸ் தேன் 51/10ன்றது கிடைச்சிருக்கு, ஓகேவா? 51/10னா என்ன அர்த்தம், நமக்கு 5.1 அப்படின்னு வருமா? ஓகே, இப்போ ஏற்கனவே நமக்கு வந்துட்டு
மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ லெஸ் தேன் 1/10 இருக்கு. 1/10 அதோட வேல்யூ என்னது 0.1 வரும். ஓகேவா? இப்போ எக்ஸ் பிளஸ் டூவையும் எக்ஸ் மைனஸ் த்ரீயும் மாடுலஸ்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்றது கிடைக்குமா? அப்போ விச் இஸ் லெஸ் தென் 5.1 இன்டூ 0.1 வரும். 5.1 இன்டூ 0.1 அப்படின்னா 0.51 அப்படின்னு வந்திருக்கும். லைக் இன்னொரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி வரும் இல்லையா? ஸோ பேசிக்காக 5.1 இன்டூ 1னா 5.1 தான். இங்கே 0.1 இருக்கனால இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 0.51. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். நம்ம முதல்ல இந்த வேல்யூஸ்லேருந்து எடுத்துக்கணும். இந்த வேல்யூஸ்லேருந்து அப்படியே எடுத்து கொண்டுட்டு வந்து அடுத்த வேல்யூஸ்க்கும் நம்ம எடுத்துட்டு அப்புறம் அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.